ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை இங்கு ஜீவனுள்ள சாட்சியா நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு பாவியாக ரட்சிக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்த என்ன என் தேவன் தம்முடைய அன்பை நிமித்தமாக தெரிந்து கொண்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானாய் அவருடைய கிருபாசன தண்டில் சேரத்தக்கதான தைரியத்தை கொடுத்து இங்கு நிறுத்திய என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சாட்சியை நான் குறித்து சொல்லவா வேண்டாமா என்று யோசிச்சுட்டு இருந்த நிலைமையில் கர்த்தர் அந்த சாட்சியை உறுதிப்படுத்தினார், நீ கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லி. அதனால நான் ஏவப்பட்டு இந்த சாட்சியை சொல்லுகிறேன். 2012 எனக்கு திருமணமானது. திருமணத்தை குறித்து தானே அறிவில்லாதபடிக்கு எல்லாரும் திருமணம் செய்கிறாங்கன்ற ஒரு அவசர சூழ்நிலையில் நானும் திருமணம் செய்தேன். ஆனால் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு பயம் என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. தைரியமாக நானும் தேவனுடைய சமூகத்தில் போய் என் கணவனோட ஒப்புதல் பண்ணி நான் திருமணம் செய்து கொண்டேன். உடனடியாக கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். அதில் கொடுக்கும் போச்சில் எனக்கு அந்த கர்ப்பத்தின் கனியை பற்றி தான அறிவும் இல்லை. எனக்கு நல்லபடியாக போயிட்டு இருந்தது. அந்த குழந்தைக்கு 5 மாதம் என்னுடைய கருவில் இருக்கும் போச்சில் அந்த குழந்தையினுடைய சூழ்நிலைகள் தலைகீழாக அமைந்தது. அது நிமித்தமாக மருத்துவர்கள் வந்து இந்த குழந்தைய வந்து நீங்கள் வந்து அபார்ட் பண்ணி எடுத்துருங்க, இந்த குழந்தை வந்து உயிரோடு இருந்தால் உங்களுக்கு வந்து அது ஒரு நல்லதாக இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் ஒரு அவசர சூழ்நிலை, அதாவது ஆண்டவரை பற்றி தெரியும், இயேசு தான் வழி ரட்சகர்ன்றது தெரியும், ஆனால் அந்த ஜீவனை பற்றி தானே வெளிச்சம் எனக்குள்ளே இல்லை. இன்றைக்கி சர்ச்சில் போனீங்கன்னா அதிகாரம் சொன்னாங்கன்னா உடனே எடுத்து வாசிப்பேன். அப்படிப்பட்ட தாளதுங்கள் எங்கிட்ட இருந்தாலும் வசனத்தை பற்றினதான வெளிச்சம் எனக்குள்ளே இல்லாது இருந்ததுனால ஒரு மந்த நிலைமைக்குள்ளே இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் உடனடியாக முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும்னு ஒப்பு கொடுத்தேன். உண்மையான மனம் திரும்புதல் இல்லாதபடிக்கு நான் ஒரு முழுக்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து நானும் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். இப்படியாக என் வாழ்க்கை கடந்து போன நிலைமையில் கிட்டத்தட்ட எனக்கும் என் கணவனுக்கும் ஒரு நல்ல ஒரு பிணைப்பு இல்லாதபடிக்கு அநேக நாட்களாய் நான் என் கணவனை துக்கப்படுத்தி நிந்தித்து அவமானப்படுத்தி நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி எப்பவும் சண்டை போட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படியாக 2012 2017 வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை ஒரு வெறுமையாய், தேவன் விரும்புகிற வாழ்க்கை இல்லாதபடிக்கு ஒரு வறுமையாய் இருந்தது. இது நிமித்தமாக ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டிருக்கார், எனக்கு நல்லா தெரியும். இப்படி காலங்கள் கடந்து ஓடும் பொழுதுல 2017 அக்டோபர் மாதம் நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு திருமணத்திற்காக இங்கு வந்த நான் கடந்து செல்லாதபடிக்கு என் வீட்டில் இருந்து விட்டேன். என் கணவனுடைய குறித்து சில காரியங்கள் எனக்கு அவமானமாய் தெரிந்தது நிமித்தமாக அவரோட நான் வாழக்கூடாது, இந்த மனுஷன் எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் துணிகரமான காரியத்தில் இறங்கி அதை குறித்து தான் நான் ஆலோசனையில் இறங்கினேன். ஆனால் கர்த்தர் விடலை, ஏன்னா நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உண்மையாகவே அவர் என்னை தெரிந்து கொண்டது நிமித்தமாக எங்கேயோ கிடந்த என்னை ஆண்டவர் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்படியாக நான் என்னுடைய வீட்டில் இருக்கும் போச்சில் அன்றைய நாட்களில் என்னுடைய ஊர் எம்சாந்தபுரம் ஆலய வளாகத்தில் கன்வென்ஷன் நடந்தது. அந்த கன்வென்ஷன் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கன்வென்ஷனில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எனக்கு நேராக கடந்து வந்தது. தேவ ஊழியர்கிட்ட போய் நான் ஜெபிக்க போன நேரத்தில் என்னுடைய உள்ள காரியங்களை குறித்து நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவராக ஜெபிக்கும் போச்சில் நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, நீ எங்கே இருக்கணுமோ அங்கே போய் சேருன்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். எனக்கு அப்பவும் விட்டு கொடுக்க மனசு இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட இல்லையே சப்பா, நான் போக மாட்டேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் எதிர்பார்த்த வாழ்க்கை அங்கே இல்லை, நான் போக மாட்டேன்னு சொல்லி நான் ரொம்ப துக்கத்தோடு அழுது ஜெபித்து கொண்டே இருக்கேன். ஆனால் வசனங்கள், வார்த்தைகள், மோகன் மெசேஜ், இப்படி எல்லா ஊழியக்காரருடைய மெசேஜை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். வார்த்தைகள் கடந்து வரும், ஆனால் எனக்கு கீழ்ப்படுகிற தன்மை இல்லை அந்த வசனத்தில். ஒரு நாள் டிசம்பர் ஒரு 10ஆம் தேதிக்குள்ள, எனக்கு எந்த டேட்டுன்னு கரெக்டாக தெரியல, நான் அப்போது திருச்செந்தூர் பட்டணத்தில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்த வச்சு கர்த்தர் எனக்கு நைட்டு சொப்பனம் கொடுத்தார். அந்த இரவில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆண்டவருடைய வருகை வந்துட்டு இப்போ கூட நம்ம அந்த வருகையை எதிர்பார்த்தான் இருக்கிறோம் கடைசி நாட்களில். உண்மையாகவே அந்த நாட்களில் எனக்கு கர்த்தர் சொப்பனத்தில் அவருடைய வருகையை குறித்து தான் வெளிப்பாடை கொடுத்து மத்திய ஆகாய மண்டலத்திலே இயேசு கிறிஸ்து அவருடைய தூதர்களோடு வந்து நிற்கிறதையும் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதையும் நான் தனித்து விடப்பட்டவளாய் கீழே நின்று கதறுகிறதையும் கண்டேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்கேன், ஏசப்பா இந்த உலகத்தில் நான் எத்தனையோ பாடுகளை அனுபவிச்சுட்டேன், மனுஷனை நம்பி ஏமாந்துட்டேன், அன்பை நம்பி ஏமாந்துட்டேன், உங்கள் அன்பை தானே சார்ந்து நிற்கிறேன், என்னையே நீங்கள் விட்டுட்டு போறீங்கன்னு சொல்லி தேவன்கிட்ட கேட்கும்போது சில ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கொடுத்த கணவனை நீ வேண்டான்னு சொல்லி
அவனை புறக்கணித்த நிமித்தமாக நான் உன்னை கைவிடுறேன்னு சொல்லி என் கூட பேசினாங்க. அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். இந்த வார்த்தையை பேசின உடனே அதற்கு அடுத்த நாள் நான் இந்த காரியத்தை குறித்து ஆவிக்குரிய ஐக்கியத்தில் ஒரு சகோதரியோடு நான் பேசும்போதுல அவங்களும் என்கிட்ட சொன்னாங்க, நீ கர்த்தருடைய திட்டத்தை நீ தடை பண்ணாத, கர்த்தர் உங்களை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், சத்துரு இப்பொழுது அதை முறியடிக்கிறதுக்கு முன்ன கொண்டு காரியங்களை செய்கிறான்னு சொல்லி அவங்களும் சில ஆலோசனைகளை கொடுத்தாங்க. அந்த நாளில் கர்த்தருடைய வெளிச்சம் எனக்குள்ளே வந்தது, ஜீவன் எனக்குள்ளே வந்தது. வசனத்தை பிடித்து கொண்டேன், வார்த்தையை பிடித்து கொண்டேன். ஆண்டவர்கிட்ட ஒப்புரவான், என்ற பாவங்கள் எல்லாம் மன்னிங்க சுவாமின்னு சொல்லி எனக்குள்ளே இருந்த பெருமை, நான் என்ற அகம், வைராக்கியம் எல்லாத்தையும் கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். ஏற்ற வேளையில குடும்பத்தில் பேசி நாங்கள் அழைத்து சென்றாங்க. அதற்கப்புறம் குடும்பத்தில் சண்டைகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் சமாதானமாய் பாதுகாத்து கொண்டார். இம்மட்டும் தேவன் எங்களை வழி நடத்தி வருகிறார். சிறு சிறு காரியத்தில் ஏதாவது சமாதான குறை வந்தாலும் உடனே வசனத்தை அனுப்புவார். நீ இந்த வசனத்துக்கு கீழ்ப்படி, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படி, அவனுக்கு கீழ்ப்படி, அவன் தான் உனக்கு தலைன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு அப்படியே உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால இன்னைக்கு கர்த்தர் இந்த இடத்துல என்னை வெட்கப்படாதபடிக்கு என்னோட கணவனோடு கூட சாட்சியாய் நிறுத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இதை எதற்காக சொல்ல வைத்தார்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் சாட்சியாய் சொல்லுகிறேன். நீங்க யாராவது உங்களுடைய கணவனை விட்டு பிரிந்திருந்தால், இல்ல உங்கள் மனைவி விட்டு பிரிந்திருந்தால், அப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வருகை வரும்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீர்கள். எனவே குடும்பமாய் நாம் தேவனை ஆராதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அதற்காக ஏதேனிலே தேவன் ஆதாமை ஏவாளை உருவாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார் குடும்பமாக. இன்றைக்கும் அதே விதமாக தன் கர்த்தர் நம்மை உருவாக்கி நம்மளை துதிக்கும்படியாக கூட வர செய்திருக்கிறார். எனவே யாருடைய குடும்பங்களையாவது தங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிரிந்திருக்கிற கணவன் மனைவிக்கு விரோதமாய் ஆலோசனைகளை கூறுவீர்களானால் தயவு செய்து நிறுத்திவிட்டு அவர்களுக்காக ஜெபியுங்கள். அந்த இணைக்கப்பட்ட குடும்பங்கள் ஒன்றாய் கூட ஜெபியுங்கள். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் குறித்து கர்த்தர் ஒரு அனாதி தீர்மானம் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். இது எல்லாம் சத்துருடைய கட்டுக்கள், கிரியைகள், இதையெல்லாம் நாம் முறியடிக்கணும்னா தேவனுடைய வெளிச்சமும் வசனம் நமக்குள்ள வர வேண்டும். அதான் வசனம் சொல்லுது, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் சொல்லுது. எனவே எத்தனை இடத்துக்கு நம்ம கூட்டத்துக்கு போனாலும் சரி, எத்தனை வசனத்தை கேட்டாலும் சரி, நம்மளுடைய கீழ்ப்படிதல் என்ற காரியம் வராத வரைக்கும் நமக்குள்ள மாற்றங்கள் வரவே வராது. எனவே இந்த நேரத்தில் கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினக்காய் நன்றி செலுத்துகிறேன். யாரேனும் பிரியணுன்ற நினைப்புல இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த காரியத்தை மறந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை ஒருமனப்படுத்தின தேவன் எல்லா பிரச்சனைகளையும் உங்களை பாதுகாத்துக் கொள்வார், சுமந்து கொள்வார், தப்பித்துக் கொள்வார். இப்படிப்பட்ட காரியங்களை நான் கீழ்ப்படுத்த நிமித்தமாக கர்த்தர் எனக்கு சில காரியங்கள் இடையில பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அது என்னுடைய கனவு நிமித்தமாக வராதபடிக்கு வித்தியாசமான பாதையில் பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தமாக கர்த்தர் எனக்கு உண்மையாகவே ஒரு அருமையான குமாரனை கொடுத்து, எங்களுடைய குடும்பங்களில் ஆண் வாரிசே கிடையாது, ஆனால் கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்து அந்த அன்புடையத்தினால் துதிக்கிறேன். அதை கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா விதத்திலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று கொள்வோம். எல்லாரும் எழுந்து நின்று இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நம்ம கருத்தாக ஜெபிக்க நானுடைய சமூகத்தில். ஆமேன். பிசாசு குடும்பங்களுக்குள்ளே புகுந்து ஆமேன் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பை கெடுக்க அவன் போராடுகிறான். அந்த கிரிகள் அழிக்கப்பட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். முடிந்தவர் எல்லாரும் எழுந்து நின்று கொள்வோம். ஆமேன். முக்கியமான ஒரு ஜெப நேரம். ஆமேன். உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப நேரம். ஆமேன். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். ஆமேன். ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே தான் ஆமேன் பிசாசு நுழைந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆமேன் அவர் பல காரியங்களை முயற்சி பண்ணுறான். ஆமேன். இந்த கிரிகளெல்லாம் அன்றைக்கி அழிக்கப்படணும். ஆமேன். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்த கிரிகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமேன். பிசாசனுடைய தந்திரங்கள் அபத்தமாகி போவதாக. ஆமேன். இந்த கிரிகள் அழிக்கப்படுவதாக. ஆமேன். கணவன் மனைவிக்குள் அன்பு பெருகுவதாக. ஆமேன். இன்றைக்கு பிரிந்திருக்கிற அந்த பிரிவு
பிரிவினையின் ஆவிகள் ஆமென் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆமென் சின்ன வார்த்தையின் மூலமாய் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஆமென் சின்ன சின்ன காரியங்களில் ஆமென் குழப்பம் வந்து அதன் மூலமாய் பிரிவினையில் ஆமென் இருக்கிற பிள்ளைகள் ஆமென் இன்றைக்கு ஒன்று சேர்வார்களாக. ஆமென் இது யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாருடைய குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. அந்த சகோதரன் மீது சகோதரி மீது ஆமென் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஆமென் இயேசுவின் நாமத்தினால ஆமென் தேவ அன்பு குடும்பங்களிலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆமென் தேவ அன்பு குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக. ஆமென் குடும்பத்தை கெடுக்கிற வல்லமைகள் ஆமென் இயேசுவின் நாமத்தில் விலகிறதற்காக உமக்கு நன்றி. ஆமென் ஒவ்வொரு குடும்பத்துக்குடைய வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் நல்ல ஆர்ப்பரித்து துதிங்க. ஆமென் சத்துருடைய கிரிகள் வேறு அறுக்கப்பட்டு போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் இந்த கிரிகள் ஆமென் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு விலகிறதற்காக நன்றி. ஆமென் கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஆமென் சகோதரர்களுக்குள்ள சகோதரிகளுக்குள்ள ஆமென் தேவ அன்பு ஊற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் சுபாவ அன்பு பெறுகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மாத்திரமல்ல இந்த நாளிலே ஆமென் நம்மத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமென் மேடையில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஆமென் செல்லத்தர தாத்தாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சகோதரர் பீட்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சகோதரர் ராபர்ட் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் வந்திருக்கிற அருமையான ஆமென் வாட்சனருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இசை வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் மீடியாவில் பணியாற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் எல்லார் மேல கர்த்தருடைய கிருபை பெருகணும். ஆமென் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். ஆமென் ஒவ்வொருவரை